வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் சிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்ட பிறகு லேசாக ஆற விட்டுட்டு இதை தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம பல்ஸ் மோடில் போட்டு தான் இதை அரைக்கணும். நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சோன்னா ஜாம் மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி போன்விட்டா யூஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறேன். போன்விட்டா இல்லைன்னா பூஸ்ட் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். 6 ஸ்பூன் அளவுக்கு போன்விட்டாவை மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பவுடராக அரைச்சிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1.25 கப்பு போட்டால் போதும். ஏன்னா போன்விட்டாவில் வர சர்க்கரை இருக்கும், அதனால் இதுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதித்து இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை போன்விட்டா அந்த கலவையை இது கூட சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா பவுடரையும் நல்லா கலந்தாச்சு. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்த பிறகு மறுபடியும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது மாதிரி கலரணும். அடுப்பு ஆனில் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி மாறிடும். இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை உடனே நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். ஒரு கப்போட அடிபாகத்தில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பை வச்சு நல்லா இதை சமப்படுத்திட்டு கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம கட் பண்ண போகிற கத்தியிலையும் நெய் தடவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 10 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக மாறிடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே யம்மியான நம்மளோட சாக்லேட் சிக்கி ரெடி ஆயிடுச்சு.
இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இது நம்ம வேர்க்கடலை போட்டு பண்ணுறதுனால ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.